इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् ज्ञातैवाहमविज्ञेयः शुद्धो मुक्तः सदित्यपि विवेकी प्रत्ययो बुद्धेः दृश्यत्वान्नाशवान्यतः अलुप्ता तो आत्मनो दृष्टिः न उत्पाद्य कारकैर्यतः दृश्यया च अन्यया दृष्ट्या जन्यता अस्य प्रकल्पिता 15வது ஸ்லோகம் 14 உபதேச பிரகரணத்துல உபதேசாஸ்திர பிரகரணம் அதுல பத்ய பாகம் 12வது அத்தியாயம் பிரகாச பிரகரணம்னு பேரு. நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவானது ஸ்வப்பிரகாசமா இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்காக வந்த பிரகரணம். ஸ்வப்பிரகாசம்னா என்ன அர்த்தம்னா இந்த தீபம் மாதிரி பிரகாசிக்கிறதுன்னு நினைக்கப்படாது. ஆனா அது எப்படி இருக்குன்னு தானே இந்த சரீரத்துல செய்யக்கூடியதான எல்லா செயல்களும் உதவி பண்றதா சுப்பிரகாசத்துவம்னு அர்த்தம். பிரகாசம்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம். வெளிச்சம் இருந்தா என்ன பண்றோம்? நம்ம காரியங்களை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். பொருள் எல்லாம் நமக்கு நன்னா தெரியறதுங்கிறது அப்புறம். அது என்ன பண்றதுன்னா நீங்க எந்த செயல் பண்ணினாலும் கண்ணால பாக்கிறதோ, காதால கேட்கறதோ, மூக்கால மோகறதோ, காலால் நடக்கிறதோ எல்லாத்துக்கும் உதவி கொண்டு இருக்கு. அதே மாதிரி அது இன்னொரு இடத்துல உதவியே பெறலை. தானே தனியா எல்லாரையும் காப்பாத்துறது, எல்லாருடைய செயலையும் இருந்து எல்லோரையும் தங்கள் செயலை பண்ணும்படி பண்றது. இது அந்த சுப்பிரகாசத்துக்கு அர்த்தம். இத மைத்ரேய பிராமணத்துல யாஜ்ஞவல்கர் விஸ்திருதமாக சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் ஸ்வயஞ்சோதிர் பிராமணம்னு வேற பிரதாரண்யத்துல இருக்க, அதுல சொல்லப்பட்டிருக்க. இங்க நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறது. அந்த ஆத்மஸ்வரூபத்தினால்தான் எல்லா உருப்படிகளும் தன் தன் செயலை செய்து கொண்டிருக்கு அப்படின்னு விஸ்தாரமா சொல்லியிருக்க. இப்ப என்ன சொல்றார்? ஞாதைவ அகம் அவிஜ்ஞேய, நான் தான் எல்லாரையும் எல்லாவற்றையும் அறிகிறேன். அறிவதுங்கிற இந்த அறிவு ஒண்ணு இருக்கு பார்த்தா, ஒரு பொருளை பார்த்ததுமே நாம் அதை அறிகிறோம். இது எப்படி வருதுன்னு எந்த சாஸ்திரத்தினாலையும் சொல்ல முடியாது. நையாயிகாரிகள் என்ன சொல்றா, பொருளோட கண்ணு சேரும் பொழுது, கண்ணு மனதோட சேரும் பொழுது, மனது ஆத்மாவோட சேரும் பொழுது, அப்பொழுது அந்த ஆத்மாவுக்கு அந்த பொருளுடைய அறிவு வருது. அவன் எப்படி வருதுன்னு சொல்லல. ஆத்மாவோட மனசு சேர்ந்தா அப்புறம் அறிவு வந்துடுறதுங்கிற. ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்தா அறிவு எப்படி வரும்? அறிவுத்தான் வரணும்னு என்ன சொல்ல முடியும்? வேற ஏதாவது வரப்படாத? சமாதானம் இல்லை. சாயங்காலத்தும் சமாதானம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுல, இந்த பாரத தேசத்துல மகர்ஷிகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சொல்லி, அறிவு புதிதா பிறக்கணும்னு சொன்னா ஏன் அறிவுத்தான் பிறக்கணும், மற்றவர்கள் ஏன் பிறக்கப்படாதுன்னு சொல்ல தெரியல. அந்த கேள்விக்கு சமாதானம் வரல. ஆனா அத்தியாத்ம சாஸ்திரம் சொல்றது, வேதாந்தம் என்ன சொல்றது? அறிவு வரலப்பா, அறிவு நீத்தாட்ட. புதுசா அறிவு வந்தாத்தானே அந்த அறிவு எதோட சேர்ந்ததுனால வரும், எப்படி வரும், எங்கு வரும், இப்படிப்பட்டதான கேள்விகள் எல்லாம் ஏற்படுறது. உங்களுடைய ஸ்வரூபமே அறிவுத்தான். ஏன்னா நமக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துல சந்தேகம் இல்லை பாருங்க. இது எல்லாத்துலயும் சந்தேகம் வரலாம். நான் இருக்கேங்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்கா இல்லையா? இருட்டு வெளிச்சம் வந்தாத்தான் அது தெரியும். இருட்டுல இருந்தா நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியறதோ இல்லையா? அப்ப என்ன? பிரகாசஸ்வரூபமாக தங்களுடைய சைத்தன்யம் இருக்கு. பிரகாசஸ்வரூபமா இருக்கிறதுனால எல்லாவற்றையும் ஒழிக்கிறதுன்னு வச்சுப்போம். எல்லாத்தையும் தன் தன் காரியத்தை பண்றதுக்கு ரொம்ப உபயோகப்படுகிறது. அதான் ஞாதைவாகம். ஆனா நீங்க ஞாதாவாக இருந்த போதிலும் உங்களை அறிவவன் இன்னொன்னு இல்லை. நான் உங்களை பாக்கிறேன், நீங்க எங்களை பாக்கிறேன்னு சொன்னா, நான் உங்களை பாக்கிறேன்னு சரீரத்தினுடைய ஒரு பகுதி தான் பாக்கிறேன்.
இந்த சரீரத்துக்குள்ள புலன்கள், புலன்களுக்குள்ள பிராணங்கள், பிராணங்களுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள புத்தி, அந்த புத்திக்குள்ள அஜ்ஞானம், அதுக்கும் அப்பாற்பட்டதாக அந்த ஆத்ம சைதன்யத்தை பார்க்கல. வெறுமனை என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நான் பாக்குறேன்னு சொன்னா அவருடைய சரீரத்தினுடைய ஒரு பகுதியை பார். இது சாதாரணமா நான் பாக்குறேங்கிறது. ஆனா உங்க ஆத்மாவை பார்க்க முடியல. ஆத்மா தான் எல்லாத்தையும் பாக்குறது. நீங்க எதை பாக்குறதோ எல்லாம் பாக்குறதுக்கு உதவுறதுன்னு ஆத்மா. ஆனா அதே சமயத்துல அந்த ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலையே, அது வர சொல்ற. காத்த பாக்குறீங்களோ, டேபிள் பாக்குறது, செவத்தை பாக்குறது, மனுஷில பாக்குறது, இதை பாக்குறது, காத்தையும் பார்க்கல. கண்ணு இருக்கு, காத்தையும் சார் பார்க்கல அப்படின்னு கேட்டா என்ன சமாதானம் சொல்லு? காத்துல கலர் இல்ல, உருவம் இருந்தாத்தான் என் கண்ணை பார்க்கும். கண்ணுக்கு என்ன விவகாரம்னா, அது சிவப்போ வெளுப்போ ஏதோ ஒரு கலர் இருக்கணும், அதுக்கு ஒரு உருவம் இருக்கணும், அப்பதான் கண்ணை பார்க்கும். வாயுவுக்கு உருவம் இருக்கா? இல்ல. கலர் ஏதாவது இருக்கா? இல்ல. அதனால பார்க்க. அதே மாதிரி சாதாரண காத்தையே நீங்க பார்க்க முடியல. இந்த பிராணன் எனக்கூடியதான காத்துக்கு பின்னால மனசு, மனசுக்கு பின்னால புத்தி, புத்திக்கு பின்னால அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்துக்கும் பின்னால ரகசியமாக ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு கலர் ஒன்றும் இல்லை. அதை எப்படி பார்க்க முடியும்? ஆகையால் தான் நாம் ஆத்மாவை பார்க்கல. ஆனா அந்த ஆத்மா தான் நம்ம எல்லாம் பார்க்கறதுக்கு, மற்றவெல்லாம் பார்க்கறதுக்கு உதவி பண்ற. அந்த ஆத்மா இல்லைன்னு உங்க கண்ணு வேலை செய்யாதுன்னு, கண்ணு வேலை செய்யாதுன்னா எப்படி பார்க்கறது? யாராரும் இந்த உலகத்துல எதை பார்த்த போதிலும் அது பார்க்கறது ஆத்மா தான், கண் வழியாக. ஆனா அந்த ஆத்மாவை நம்ம பார்க்க முடியல. நானும் பார்க்க முடியல, இன்னொருத்தரும் பார்க்க முடியல. நான் உங்க ஆத்மாவையும் நீங்க என்ன ஆத்மாவையும் அப்படி பார்க்கலாமோ? அதெல்லாம் ஞாதைவாஹமவிஜ்ஞேயா, நான் அறிகிறேன் ஆனால் அறியப்படவில்லை. ஒரு விதமான மலமும் என்ன ஒட்டாது. சாதாரணமா பாருங்க, உருவம் இருக்க பொருளுக்குத்தான் எல்லா மலமும் ஒட்டும், அழுக்கு ஒட்டும். கண்ணாடியில் அழுக்கு இருக்கலாம், பூமியில அழுக்கு இருக்கலாம், சவத்துல அழுக்கு இருக்கலாம். ஆனா காத்துல அழுக்கு இருக்கு தெரியுமா? காத்தே தெரியலையா? அதுல இருக்கிற அழுக்கு எப்படிதான் தெரியும்? அதே மாதிரி இது எப்படி இருக்கு? சுத்தா. இது ஆத்மா எப்படி இருக்கு? சுத்தா. ஏன் அழுக்கு ஓட்டுறதுக்கு தெரியல. முக்தா சதா, சதா முக்தா. ஒரு காலத்துல பந்தம் இருந்து அந்த பந்தம் போனப்புறம் முக்தின்னு சொல்ல முடியாது. எப்பொழுதும் முக்தி தான். நீங்க பந்தம் நினைச்சுட்டு இருக்க. கயத்துல ஒரு பாம்பை பார்த்துட்டு பை மிஸ்டேக் அந்த கயர் தான் அங்க இருக்கிறது, தெரியாம அத பாம்புன்னு கருதினேன். பாம்புன்னு கருதினத்தினால உங்களுக்கு என்ன ஆச்சு? மனசுல பயம் வந்தது, வேட்டு கொட்டிட்டு ஓடணும்னு முயற்சி பண்ணிருக்கு, பாம்பு பயந்திருக்கு. அப்புறம் கிட்ட வந்தா யாரோ ஒருத்தர், என்னப்பா ஒரு மாதிரி இருக்கு, அங்கே பாம்பு இருக்குன்னா, அங்கேத்தானே இருக்கு, உனக்கு என்னன்னு கேட்க முடியும். கேட்டதுன்னா அது வந்துடுமே, என்ன கடிச்சு விடுவேன், நான் பிராணம் போயிடுவேன் எனக்கு, இப்படி எல்லாம் கவலைப்படுது. அவன் பார்த்தான், அந்த கயிறு நான் தான்ப்பா போட்டேன், அது பாம்பு இல்ல, வெறும் கயிறு. அது காத்துக்காடுறேன், கயிறா இருந்தாலும் காத்துக்காட்டாதான். அவன் கிட்ட போய் அந்த கயிறை எடுத்து தன்னுடைய தோல்ல போட்டுண்டு எடுத்து கிட்ட வந்து காமிச்சான், அது பாம்பு இல்லையே. இப்ப பாம்பு எங்கேன்னு கேட்டான், போயிடுதுன்னு நான் இருந்தேன். இதுக்கு முன்னால பாம்பு தெரிஞ்சது கண்ணுக்கு, இப்ப போயிடு. இப்ப போயிடுது நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும், பாம்பு இப்ப இல்லைன்னு சொன்னேன், ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் கையில கயிறை முடிச்சுட்டு இருக்கேன், கயிறு தானே, பாம்பு இல்லையே, பாம்பு எங்க போச்சு, எங்கேயோ போச்சு, ரைட். ஆனா நீங்க பாக்கிறதுக்கு முன்னால அங்க பாம்பு இருந்ததா? ஒரு கேள்வி இல்லை. இப்ப இருக்கா? அதான் நீங்க பாம்பு இல்ல கயிறுன்னு காமிச்சுட்டல, இப்ப இல்ல. எப்பொழுதும் நீங்க பாம்ப கயத்துல பாம்பை பார்த்து விடலாம், அந்த சமயத்துல பாம்பு இருக்கா? இப்ப என்ன பதில் சொல்றாரு? இல்லன்னு தான் சொல்றோம். ஏன்டா பாம்பு இருந்தா அங்கே போயிருக்கான், நான் கண்ணை ஒட்டாம பாத்துக்கிறேன். அங்கே போனார் கயிறு எடுத்தார், அதுக்கு தோல்ல போட்டுட்டார், கிட்ட இருந்தார், காமிச்சார், தொட்டு பார்த்தேன், இல்ல. இது வரைக்கும் அங்க பாம்பு இருந்தா எங்கேயாவது ஓடி போயிருக்கணுமா இல்லையா? ஓடி போலியே. ஆயா நான் பார்க்கும் சந்தர்ப்பத்திலேயே அது அங்க இல்ல, முன்னாலையும் இல்ல, நான் பார்க்கிற வேலைகளும் இல்ல,
பார்த்து இது கயிறுன்னு தெரிந்து கொண்ட பிறகும் இல்ல. அப்ப விவகாரம் என்னென்ன 3 காலத்திலையும் இல்ல. ஆனால் எப்பொழுதும் இல்லாதான அந்த பாம்புன்னு பார்த்திருக்கேன். அதான் எப்பொழுதும் பாம்பு இல்லை, கயிறுத்தான் இருந்தது. ஆனா எப்பொழுதும் பாம்பு அதுல இல்ல. எனக்கு என்னமோ அஜ்ஞானத்தினால பாம்பு இருக்குன்னு நடுவுல கொஞ்ச நேரம் கருதினேன். அதே மாதிரி இந்த ஆத்மாவில ஒரு நாளும் சுத்தமா தான் இருக்கே தவிர அதுல ஒரு விதமான மரணம் இல்லை. ஆனா நாம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், நான் அஜ்ஞானி, நான் நந்தனர், நான் பணக்காரன், நான் படிச்சவன், நான் அழகானவன், என்னென்னமோ சேர்த்து. ஆனா அந்த ஸ்வரூபமே பொய்ன்னு சொன்னா இந்த மேல சொல்லக்கூடிய பொருள்தான் உண்மையா இருக்குமா? இல்ல பார்த்தீங்களா? அதனாலதான் சொல்றது ஞாதைவாகம் அவிஜ்ஞேய சுத்தோ முக்தா சதா இத்யபி விவேகி பிரத்யயோ புத்தே. இந்த விவேக பிரத்யம் புத்திக்கு வரணும். நம்ம என்ன சொல்றோம், விவேக பிரத்யம் எங்க இருந்து வரணும்? டிஸ்கிரிமினேட்டிங் ஃபேக்கல்டி. இது வேறு அது வேறு அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணி அறிகிறோம் பார்த்தா, இது எங்க வருது? புத்தியில தான் வருது. சாஸ்திரம் எல்லாம் வாசிக்கிறோம், எங்க போய் நிக்கிறது? புத்தியில தான். அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா பொண்ணு தேவையில்லைன்னு இந்த புத்தியில தான் இல்லைன்னு சேர்க்கணும். ஆகையால் விவேகி பிரத்யயோ புத்தே துஷ்யத்வா நாசவான்யதா. இந்த விவேக பிரத்யமா இருக்கட்டும், இந்த புத்தி இருக்கட்டும், அதன் காணப்படுகிறது. ஆகையால் அழிய போகிறதுதான். நமக்கு புத்தி இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையா? முன்னால எனக்கு தெரியல, இது ஒன்னும் புரியல, கிளாஸுக்கு போனேன், இந்த ஸ்லோகத்தை அவர் சொன்னார், புரிஞ்சது அப்படின்னு தெரியறது அந்த புத்தி உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆனா அதை நீங்க பார்த்துத்தானே இருந்துட்டு அனுபவிக்கிறோம் தான். அதனால நாசமா விவேகி பிரத்யயோ புத்தே திருஷ்யத்வாத் நாசவான்யதா அலுப்தா ஸ்வாத்மனோ திருஷ்டி ந உத்பாத்யாகாரகைர்யதா திருஷ்யா அன்யயா திருஷ்யா ஜன்யதா அஸ்ய பிரகல்பிதா அலுப்தா ஆத்மனோ திருஷ்டி. நம்ம சரீரத்துல ஒவ்வொருவருக்கும் 2 விதமான பார்வை இருக்கு. ஒண்ணு அனித்தியமான பார்வை, இன்னொன்னு நித்தியமான பார்வை. நம்ம கண்ணு இருக்கு பார்த்தால, 2 கண்ணு. இது அனித்தியமான பார்வையை தான் பார்க்கறது. எப்பவும் எதை பார்க்கிற இடம் பார்த்துட்டே இருக்கு. ஆனா இந்த பார்வையானது பர்மனண்டா இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். தூங்குறப்ப உங்க கண்ணை பார்க்கலையே, தூங்கிட்டு இருக்க, கண்ணு திறந்தா தூங்கிட்டு, கண்ணை மூடிட்டு தானே தூங்குறேன். அப்ப பார்வை இல்லையோன்னா நிச்சயமா இல்ல. அதே மாதிரியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருக்க, அப்ப தெரியறதோ இல்ல. தியானம் பண்ணாம நான் கண்ணை முடிக்கிறேன், ஒன்னும் தெரியல. சோ இந்த கண்கள்ல நாம சொல்றத கண்களால நாம் பார்க்கிறேன்னு சொல்றத, இந்த கண்களால பார்க்கிறது என்கிறது அனித்தியம். அனித்தியம்னா எப்பொழுதும் கண்டினியூஸா இல்லை. ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்காரு, அவருடைய கதை என்ன அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் நீங்க இந்நேரம் முழிச்சுன்றது, அதுக்கப்புறம் தூங்கி விட்டேன், ஒரு 10 நிமிடம் படுத்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தூங்கி விட்டேன். காலையில 5 மணிக்கு தான் எழுந்துட்டேன். இந்த நடுவுல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. கண்ணை மூடியாச்சு, கண்ணு பார்க்கல அப்படிங்கிறது. கண்ணு பார்க்கலைன்னு ஒருத்தர் பார்த்திருக்காரோ இல்லையா? முழிச்சிருந்த பிறகு இந்த கண்ணு பார்க்கிறதுன்னு ஒருத்தர் பார்த்தாரோ இல்லையா? அவர் எப்படி இருக்கார்? உங்க கண்ணு மூடிட்டு இருந்தாலும், உங்க கண்ணை திறந்து இருந்தாலும், உங்க கண்ணை பார்த்து கொண்டிருந்த போதிலும், உங்க கண்ணை பார்க்காமல் இருக்கும் பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கார். அப்ப என்ன? அது நித்திய திருஷ்டின்னு. ஆத்மாவுடைய திருஷ்டி நித்திய திருஷ்டி, கண்களுடைய திருஷ்டியானது அனித்திய திருஷ்டி. இத திருஷ்டி பார்க்கிறதோ இல்ல பார்க்கலையோ, அந்த கண்ணை பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கார். ஆனா இந்த கண்ணானது சில சமயம் பார்க்கிறது, சில சமயம் பார்க்க. அந்த 2 வித்தியாசம் இருக்கு. அதான் சொல்ற அலுப்தா ஆத்மனோ திருஷ்டி. ஆத்மாவனுடைய பார்வையானது என்னைக்கும் அழியாது, அது பர்மனன்ட். அதே போலயே உத்பாத்யாகாரகைர்யதா, அது எதனாலையும் பிறக்கவில்லை. நீங்க பிறக்கிற சந்தர்ப்பத்திலேயே அது வந்தாச்சு, அது முன்னாலேயே இருக்கு. நீங்க சரீரம் இல்லாதனால அதை பார்க்கல.
இப்ப என்ன ஆச்சுன்னு இப்ப சரீரம் வந்ததுனால பார்க்கிறது, ஆனா புதுசாக அது பிறக்கவில்லை. எப்பொழுதும் இருக்கிற சுகாவம் சரீரம் பிறந்ததை தவிர சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆன்மா பிறக்கல. அதான் அலுப்தாது ஆத்மனோ திருஷ்டி ந உற்பத்தியா காரகே வியதா. காரகங்கள்னால கர்மா, கரணம், சம்பிரதானம், அபாதானம், அதிகரணம் இப்படிப்பட்டதான காரகங்கள்னால பிறக்கவில்லை. ஒரு பொருள் பிறக்கிறதுன்னு வச்சுங்க, குயவன் இருக்கான், குடத்தை பண்ணினான். இப்பொழுது நீங்க என்ன சொன்ன, குடமானது உண்டாயிருக்க எதனால உண்டு பண்ணினா? மண்ணு, தண்டம், சக்கரம் இவைகள்லாம் சொல்லி உற்பத்தி. இது யாருக்காக பண்ணினா? யாரோ ஒருத்தர் கேட்ட அவருக்கு கொடுக்கறதுக்காகத்தான் பண்ணினான். அதே போல இது எங்க இருந்து பண்ணினான்? மண்ணுல இருந்து பண்ணினான். எங்கு பண்ணினான்? குயவன் தன் வீட்டில் பண்ணினான். இதுக்குதான் காரகங்கள் பேரு. தித்தியா காரகம், திருத்தீயா காரகம், சதுர்த்தி காரகம், பஞ்சமி, சப்தமி, நடுவில் சக்தி விட்டுறோம். சக்தி காரகம் எல்லாம் வெறும் கனெக்ஷன் தான். காரகம்னா ஒரு செயலுக்கு வேண்டியது. எதை பண்ணினான், எதனால் பண்ணினான், யாருக்காக பண்ணினான், எது நடத்திலிருந்து பண்ணினான், எங்கு பண்ணினான், இதுதான் காரகங்கள் பேர். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் வரணும். குயவன் குடத்தை பண்ணினான், மண்ணு, தண்டம், சக்கரம் இவைகளினால் பண்ணினான், இன்னாருக்கு கொடுப்பதற்காக பண்ணினான், மண்ணிலிருந்து பண்ணினான், வீட்டில் பண்ணினான், இப்படி சொல்றாங்க. இதுதான் காரகங்கள்னு பேர். இவைகள்னால எதுனாலையும் அது பிறக்கவில்லை. ஆனா எப்படி எப்பொழுதுமே இது நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணினா பார்க்கணும். பகவான் இல்லைன்னு ரொம்ப பேர் சொல்ற, அது அவளுடைய கொள்கை. ஆனா ஒண்ணு கவனிக்கணும், அந்த சின்ன குழந்தையா அப்பொழுது பிறந்தமே, அப்பொழுதுல இருந்து கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம் கேட்கறத எதனாலன்னு கேட்கணும். நீங்களா ஒரு பொம்மைய பண்ணி அந்த பொம்மைக்கு இதெல்லாம் பண்ண சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க, ஏதாவது கேட்கறதோ எவ்வளவு கஷ்டமா இருந்த. ஆனா உலகத்துல ஒவ்வொரு சமயத்திலயும் இங்கே அங்கே எத்தனை குழந்தைகள் பிறக்கிறது. மனுஷன் மட்டும் இல்ல, மாடா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், அவைகள் பிறக்கும் பொழுது அந்தந்த சரீரத்துல எத்தனை விவகாரங்கள், கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இத்தனையும் யார் பண்ணினார், எப்படி பண்ணினார், யாருக்காக பண்ணினார், எதற்காக பண்ணினார், எங்கிருந்து பண்ணினார், ஏதாவது கேள்வி வருமா? உங்களால சொல்ல முடியுமா? முடியும். பிறந்த குழந்தைக்கு 2 கண்ணு ஈக்குவலா இருக்கணும். ஒரு கண்ணு ஒரு மூலையில, ஒரு கண்ணு மூலையில இருந்தா நமக்கு ரொம்ப சிரமம். அந்த கண்ணு கொட்டுறது, அந்த கண்ணுல முடி இருக்க, அந்த குழந்தையாவது பயம் வந்தா கண்ணை மூடிட்டு அழறது. பயம் வந்தா அழணும்னு யார் சொல்லி கொடுத்தா? அந்த குழந்தைக்கு அம்மாவை கட்டியா பொடிச்சுக்கணும்னு அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? பழைய சம்ஸ்காரம், ஆத்மா. அதை உங்களால சொல்ல முடியாது. ஆகையால் இந்த ஸ்வரூபம், அந்த ஆத்மாங்கிறது பர்மனன்ட். நாம இதை சரீரத்தை ஆத்மா நினைக்கிறோம் பத்தில, அது மோசம். திருஷ்யா அந்யா திருஷ்டியா ஜன்யதா அத்திய பிரகல்பிதா. இந்த நித்தியமான ஆன்மாவுக்கு அது பறக்கிறதுன்னு நீங்க பஞ்சப்பட்ட பார்த்தல, இது என்னன்னு அந்நியா திருஷ்டியா. இத முன்னால சொன்ன பார்த்தல, புத்தின்னு ஒண்ணு. அதனால நம்ம இவைகள்லாம் இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம். அத்தியாசம் பண்ணி அந்த முக்கியமான சுத்தமான அந்த ஆத்மாவில சரீரத்தை அத்தியாசம் பண்ணி சரீரமாக கருதி அந்த சரீரம் தான் பார்க்கிறது எனக்குடையதான எண்ணத்துல நம்ம இருக்கோம். ஆகையால் இதை விட்டு சுத்தமான ஆத்மாவை பார்க்க, அதுதான் முக்கியமாக இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மாவில நம்ம அறிய வேண்டியது அதான். இங்கேயே கிட்டையே வச்சுட்டு அதை விட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கோம். நம்ம அங்க போறது, இங்க போறது, காசிக்கு போறது, ராமேஸ்வரம் போறது, வேண்டாம்னு சொல்லல. அதெல்லாம் போனேன்னா கோவிலுக்கு போனா புண்ணியம் வரும். புண்ணியம் வந்தா மனுஷனுக்கு மனசு நிம்மதி கிடைக்கும், ஏதோ காசு வரும், சௌக்கியமா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா மறுபிறவை நிச்சயமா உண்டு. மறுபிறவை இல்லாம நீங்க பண்ணிக்கணும்னு என்ன பண்ணா, குருபாதங்களை புடிச்சுக்கணும், சாஸ்திரத்தை. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரியம். சாஸ்திரம் தான் உங்களுக்கு பிரமாணமா இருக்கணும். அதை விட்டு நான் அங்கே போறேன், இங்க போறேன், அதை பண்ணினா இது பண்ண பண்ணுங்க, வேற இல்ல. நல்ல காரியம் பண்ணினா புண்ணியம் வருது, புண்ணியம் பண்ணினா சுத்தமாக வாழ்க்கை வருது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எங்க பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் கவலை இருக்க. ஏன்னா
நீங்க புண்ணியத்தை மட்டும் பண்றதில்ல சுவாமி, நடுவுல பாப்பமும் பண்ணிருக்கேன். புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்தது ஏன்னா நம்ம வாழ்க்கை மாதிரி சில சமயத்துல சுகம், பல சமயத்துல துன்பம். அது பாக்கணும். திருஷ்டியா அந்நியா திருஷ்டியா புத்தியின கூடியதான திருஷ்டி அது திருஷ்யமா இருக்க பார்க்கப்படுகின்றதா இருக்கிறதுனால அந்த ஆத்மா மேல புத்தின்னு கருதி ஜன்யதா பிரகல்பிதா அத்திய ஜன்யதா பிரகல்பி. இதுவும் பிறந்ததுக்குன்னு நினைச்சுட்டா நீங்க தேகாத்ம புத்தியபேட்சத்வ ஆத்மன கர்த்தா மிருஷா நைவ கிஞ்சித் கரோமீதி சத்யா புத்தி பிரமாணதா தேகாத்ம புத்தியபேட்சத்வாத். நாங்க என்ன பண்ணினோம், இந்த சரீரத்தையே ஆத்மா நினைச்சுட்டோம். இதான் பறவையிலிருந்து வந்தது. அதுக்குதான் உபதேசமும் இருக்கு. கண்ணை காட்ட அப்படிங்கிற அம்மா, கண்ணை காட்டினா அம்மா சிரிக்கிறா, சந்தோஷப்படுறான். எனக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை நான் சொன்னபடி கேட்கறது பாருங்க. கண்ணை காட்டுறது, காதை கேட்கறது, இரண்டு வார்த்தை பேசுறது, இதுக்கெல்லாம் டியூஷன் தான் இருக்கு ஊர்வம்பு. இருந்தாலும் அந்த முதல்ல அக்கா அம்மான்னு சொன்னா என்ன ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. உன் கண்ணை காட்டு, உங்க காதை காட்டுன்னா காட்டினா சந்தோஷம். சோ இவைகள்ல நான்கிற ஒரு சம்பந்தம் உபதேசத்தினால வந்திருக்க. ஆனா கரெக்டா என்ன, இந்த சரீரத்தை தான் ஆத்மான்னு. நான் யாருன்னா இதோ நான் இருக்கேன்னா இந்த உடல் அப்படிங்கிற. ஆனா இந்த உடலுங்கிறது கூட அதுக்கு பின்னால உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மா தான் நஜம், இவைகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தேகாத்மபுத்தியபேட்சத்வ. அதனாலதான் நான் இதை செய்கிறேன், நான் அங்கு போயிறேன் இப்படி எல்லாம் சொல்றேன். ஆத்மா எங்கேயும் போகல. ஆகாசம் அங்கிருந்து இந்த ஊருக்கு போகுமா? மேல ஆகாசம் இருக்க, நீங்க போறேன். இங்க இருந்து நான் மதுரைக்கு போறேன், இல்ல அமெரிக்காவுக்கு போறேன். நீங்க போற உங்க சரீரம் தான் போறது. ஆனா மேல இருக்கிற ஆகாசம் போறதா? போறோம் சார். ஏண்டா? அங்கதான் ஆகாசம் இருக்கேன்டா. அங்கே இருக்க, இங்க எங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனா அது போகல. அதே மாதிரிதான் உங்க அண்ணா உங்க சரீரத்துல மட்டும் இல்ல, எங்கும் இருக்கு. ஆகையால் அது போகல. அந்த சரீரத்தையே நீங்க ஆத்மா நினைச்சுன்றதுனால நான் போகிறேன். இதுதான் போகும். இப்ப ட்ரெயின்ல போறேங்கிறது ஒரு ஊருக்கு, பம்பாய்க்கோ எங்கேயோ போறேன். அந்த ஜன்னல் பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க உட்கார்ந்துன்றது ட்ரெயின் வேகமா போறதுல இல்லையா? ஆனா போறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நல்ல யூஎஸ்சி கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்க, அசையவே இல்லை, ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. போறப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பக்கத்துல வெட்டி பார்த்து அந்த மரங்கள்லாம் திரும்பி ஓடிட்டே இருக்க என்ன வேகமா. இவன் நினைக்கிறான், என்னடா நான் அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மரங்களும் மலைகளும் அங்க இருக்கக்கூடியதான கட்டடங்களும் பின்னால ஓடுறதேனா இவன் என்ன சொல்றது? எது ஆக்சுவலா ஓடுறத? இவன் போயிட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன கருதுறான்? மலைகளும் மடுக்களும் அங்க இருக்கக்கூடியதான மரங்களும் ஜனங்களும் எல்லாரும் பின்பக்கம் ஓடிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். அப்ப விவகாரம் நினைச்ச இவன் தான் இருக்கிறத சரியாக கவனிக்காதனால் மற்றவைகள் போறதுன்னு எப்படி நினைச்சுட்டு இருக்கானோ, அதே போல இந்த ஆத்மாவை உண்மையான ஆத்மாவை அறியாமல் சரீரம் தான் ஆத்மா என்று நினைச்சதுனால நான் அது பண்ணுகிறேன், இது பண்ணுகிறேன், ஓடுகிறேன், உட்கார்ந்து இருக்கேன் எல்லாம் நினைச்சு. உண்மையான அந்த ஆத்மஸ்வரூபம் அறிந்திருந்தானேயானால் இப்படிப்பட்டதான புத்தி வராது. அதோட இல்ல, சில சமயத்துல ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருப்போம், பக்கத்து ட்ரெயின் போகும், நம்ம ட்ரெயினும் கிளம்பிடுச்சுப்பான், ஒண்ணும் கிளம்பல, அங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், அது ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படிங்கிற. யாரோ ஒருத்தருக்கு இறங்கியிருக்காரு, ஐயோ வரலையேன்னு கவலைப்படுறாரு. அது பாட்டுக்கு அது ஆனந்தமா இருக்கு, இன்னொரு 10 நிமிஷம் அனுப்பிதான் கிளம்பும். ஆனா இதுக்குள்ள நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம ட்ரெயின் கிளம்பினா போலையும் பக்கத்துல இருக்க ட்ரெயின் கூட அப்படியே இருக்கா போலையும் நினைச்சுக்கிறேன். இது சாதாரணமாக எல்லோருக்கும் வரக்கூடியதான கிரமம் தான். அதுதான் சொல்றார், தேகாத்ம புத்தியபேட்சத்வாத் ஆத்மன கர்த்ருதா மிருஷா. இந்த சரீரத்தை ஆத்மா நீ நினைத்தாய், அதனால சரீரம் செய்யக்கூடியதான செயல்களை ஆத்மா பண்ணுகிறது நினைக்கிறப்ப இது போய். நைவகிஞ்சித் கரோமீதி சத்யா புத்தி பிரமாணஜா. நைவகிஞ்சித் கரோமி, நான் எதையும் பண்ணலை. ஆத்மாவனால ஒன்னும் பண்ண முடியாது, சரீரம் தானே வேலை செய்கிறது. கர்மணி அகர்மயப்பத்தே அகர்மணிச்ச கர்மயா சபுத்திமான் மனுஷேஷு சயுக்தா
கிருஷ்ண கர்மக்கிறது. இந்த புத்திமான்ங்கிறது பகவத்கீதையில 2 தரம் தான் சொல்லியிருக்கேன். இங்க ஒன்னும் 15 அத்தியாயத்தில் கிடைக்கிறது. புத்திமான் புத்தி உள்ளவன்னா யாருன்னா இந்த உடலு புலன்கள் பிராணம் இது வேலை செய்யுமே தவிர ஆத்மா வேலை செய்யாது. இது தெரிஞ்சின்றவர். ஆத்மா வேலை செய்யறது நான் அது பண்றேன், நான் இது பண்றேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். அப்படியே எங்கேயாவது ரோட்ல பார்த்தேன்னா 15 நிமிஷமாவது உங்களை சாப்பிடாம போக மாட்டேன். நான் அது பண்ணினேன் இது பண்ணினேன், என்ன அதுதான் அது ஆச்சு, அவன் தலை பத்தி பேசிட்டே இருக்கான். ஒண்ணு நீங்க பண்ணல. என்ன சுவாமி, சரீரம் பண்ணுமே தவிர வாய் பேசுமே தவிர நீங்க பேசுவீங்களா? கண்ணு மறக்குமே தவிர நீங்க பாப்பீங்களா? அந்தந்த புலங்கள் அந்தந்த காரியத்தை பண்றது. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு, அந்தந்த பொருள்கள்ல அந்தந்த இந்திரியம் இருக்கே தவிர புலன் இருக்கே தவிர ஆத்மா ஒன்றும் பண்ணலை. அதனால ஆத்மா என்ன பண்ண, நைவகிங் சிக்கரோமீதி யுக்தோமன் ஏக தத்துவவித்து சொல்ற சத்யா புத்தி பிரமாணஜா. உண்மையான புத்தி பிரமாணத்தோட தான புத்தி. ஆன்மா ஒரு காரியத்தையும் ஆத்மா ஆத்மா ஒன்னும் புரியலையே. புரியும். இந்த சாஸ்திரங்கள்லாம் எப்படின்னா பல தரம் கேட்கும். 100 தரம் கேட்டா சில பேருக்கு புரியாது, 101 தரம் புரியும். அதனால முதல்ல புரியலைன்னு சொல்லப்படாது. விஷயம் என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தெரியும். சில விஷயத்துல தெரிஞ்சுக்காமலேயே தெரியும். நீங்க போன் வச்சுருக்க, இந்த போன்ல நம்பர் பிரஸ் பண்ற, அது எந்த நம்பர், அந்த நம்பர் யாருதோ அவள் 5 போய் பெல் அடிக்கிறது. அவன் இருக்கிறான், காதல வச்சுக்கிறான். நீங்க எந்த பேசினா அவனுக்கு தெரியுது. எப்படி காரணம்? இந்த சின்னதான ஒரு பொருளை காதல வச்சுன்னு நீங்க பேசினேன்னா அவர் காதல கேட்கறது எப்படி? நடுவுல வயரும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நீங்க அது நீங்க ஓடிண்டே பேசுற, கேட்டு உட்கார்ந்துட்டே கேட்கற எப்படி? ஆனா என்ன, அது எப்படி நடக்கிறதுங்கிறது உமக்கு தெரியாம போகலாம். உங்களுடைய வார்த்தை எல்லாம் காத்துல போய் அது அங்கிருந்து அந்த இடத்துக்கு போய் அவன் காதல விழுந்து பண்றது. வயர் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் பேசுறத அந்த போன்ல மட்டும் எப்படி கேட்கறதுன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனா அது யாருக்கும் தெரியாதா? அந்த கண்டுபிடிச்சவனுக்கு தெரியும். அது எப்படி வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சுன்னு அதை ரிப்பேர் பண்ற பார்த்தல அவளுக்கு தெரியும். அதே விதமாக நமக்கு சாதாரணமா சரீரம் புலன்கள் இதுதான் தெரியுது, உள்ள இருக்கிற ஆத்மா தெரியல. அதனால அந்த ஆத்மா என்னைக்கும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அது கத்துட்டே இருந்தோமேனால் ஒரு நாளைக்கே தானா வந்திருப்பது. அந்த வந்த சுதினத்துல என்ன விசேஷம், இனிமேல இந்த சரீரம் போல சரீரம் வராது. மனுஷன் ஆனந்தமாக இருக்கு. அதான் கர்த்தத்துவம் காரகாபேட்சம் அகர்த்தத்துவம் சுபாவதः கர்த்தா போக்தா இது விஞ்ஞானம் மிருஷைவேதி சுநிஷ்டிதம். கர்த்தத்துவம் காரகாபேட்சம், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். அப்ப என்னென்ன, நீங்க மட்டும் இல்ல சுவாமி, நிறைய காரகங்களை எடுத்துட்டு குயவன் குடத்தை பண்ணுகிறான். ஏன் பண்றான்? அது பண்றதுதான் அவனுடைய நேச்சருங்கிற. அவனுடைய சுபாவம் குடத்தை பண்றதாக இருந்தாலும் இருந்ததே என்றால் எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும். சாப்பிடப்படாது என்ன சுபாவம் பண்ணி போகாது பாருங்க. மூச்சு காத்து விடுறது மனுஷனுடைய சுபாவம். எப்பாவது வேண்டான்னு விட்டுடும், காத்து விடாம இருந்துடும், கண்ணு கொட்டாம எப்பொழுது இருந்துடும். ஏன்னா இவைகள்லாம் சுபாவம், அது ஒண்ணும் மாற்ற முடியாது. எது எவருடைய சுபாவமோ அதை மாற்ற முடியாது. சரி, அப்ப என்ன அப்படின்னா சுபாவமா இருக்கிறத மாற்றவே முடியாது. வேற என்னோட குயவனும் குடத்தை பண்றான்னு சொன்னோம். அவன் பண்றது சும்மா பண்ணல, அவனுக்கு ஆசை இருக்கு. எதுல? குடத்துல ஆசை இல்ல, காசுல ஆசை. ஆக்சுவலா எதுல ஆசை இருக்கு அவனுக்கு? காசுல ஆசை இருக்கு. அந்த காசானது எங்க இருந்து வரும்? குடத்தை கொடுத்தா வரும். அப்ப அந்த குடத்தை எதற்காக செய்கிறான்? ஒரு வியக்தி கேட்டான், அவனுக்காக செய்யறான். வெறுமனே அவன் கேட்டான்னு பண்றதுன்னு அவனால வாழ முடியுமா? படுதான். அப்ப என்ன பண்றான்? காசுக்காக பண்றான். குடத்தை பண்ணினான், எதற்காக பண்ணினான்? காசுக்காக பண்ணினான். எதனால பண்ணினான்? மண்ணை கொண்டு வந்து அதை உருண்டைய வச்சு சக்கரத்துக்கு மேல வச்சு தண்டத்தினால அடிச்சு அதை அப்படி தயார் பண்ணி இத்தனை பதார்த்தங்களுக்குனால பண்ணினான். எதுக்காக பண்ணினா? இன்னொருத்தருக்கு கொடுப்பதாக பண்ணினான்.
எப்படி பண்ணினான்? மண்ணுல இருந்து பண்ணினான். எங்க பண்ணினான்? தான் இருக்கும் இடத்தில் பண்ணினான். இப்ப அத்தனையும் பாருங்க, யாராருக்கோ கொடத்தை கொடம் நான் இல்ல, இன்னாருக்காக அன்னாரு நான் இல்லையே. மண்ணுல இருந்து பண்ணினான், மண்ணு நான் இல்லையே. எங்க பண்ணினான்? வீட்டுல பண்ணினான். வீட்டுல இருக்கிற இடமானான் இல்ல. அப்ப என்ன, ஒரு செயல்ல வந்ததையானால் அந்த செயலுக்கு இத்தனை கனெக்ஷன் சொல்லணும். நீ எதை பண்ணினான், எதனால பண்ணினான், யாருக்காக பண்ணினான், எதனிடத்துல இருந்து பண்ணினான், எங்கு பண்ணினான், இத்தனையும் சொல்லணுமா வேண்டாமா? அத கர்த்தத்துவம் காரகாபேட்சம். கர்த்தத்துவம் ஒரு செயலை செய்வது எனக்கூடியதான நிலையானது காரகாபேட்சம், அந்த செயலுக்கு சம்பந்தமான 5 காரகங்கள்னால சேர்ந்தது. ஆனா அகர்த்தத்துவம் சுபாவதா, மனிதன் எப்பொழுதும் எதையும் பண்ணாம இருக்கான் பார்த்தீங்களா, அதன சுபாவதா, அது அவருடைய நேச்சர். எதையும் பண்றதில்ல ஆத்மா. எது பண்றது? சரீரம் தான் பண்றது. பார்த்தேன், கண்ணு பார்த்தது. நடந்தேன், கால் நடந்தது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப விவகாரம் என்னன்னு, உங்களுடைய ஆத்மா என்ன சுபாவம் இருக்கு, அசையாம இருக்கு. ஏதாவது செய்யணும்னா செய்யறது சரீரத்துல இருக்கு. செய்யாம வெறுமன தாத்தந்தே இருக்கிறது உங்க ஆத்மஸ்வரூபத்துல. ஏன்னா கர்மணி அகர்மய பத்தியே அகர்மணிச்ச கர்மய சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். இதுதான் நிச்சயமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு. கர்த்தத்துவம் காரகாபேட்சம கர்த்தத்துவம் சுபாவதா கர்த்தா போக்தா இது விஜானம் மிருஷைவேது நிச்சிதம். நான் கர்த்தா நான் போக்தா அப்படின்னு நினைக்கிறவன் செஞ்சான், செஞ்சதுனால பலத்தை அனுபவிச்சான் இப்படின்னு சொல்றான். இதனால மிருஷைவேதி சுநிச்சிதம். இது மிருஷா, இது பொய். நமக்கு இப்படி தோன்றது. நிஜமாக இது அப்படி இல்ல. ஆனா விவகாரம் என்ன, நாம் அப்படியே ரொம்ப நாளா நினைச்சு கருதி கருதி அதை அப்படியே நினைச்சுட்டோம். அதான் விவகாரம். ஏவம் சாஸ்திர அனுமானாபியம் ஸ்வரூபே அவகதே சதி. ஏவம் எப்படி சாஸ்திர அனுமானாபியம் சொன்ன. முதல்ல சாஸ்திரம். சாஸ்திரம்னு சொன்ன அப்படியே இருந்தது. ஏன்னா வெறுமன காதல் விழுந்திருக்கேன்னு ஒண்ணும் பண்ணல. பொய் சொல்லப்படாது எப்படின்னு ஒரு 1000 தரம் ரிப்பீட் பண்ணிருக்கேன். நோட்ல எழுதி கதையில எழுதியாச்சா இன்னைக்கு எழுதிவிட்டேன். நான் எழுதவே இல்லை. பொய் சொல்லப்படாதுன்னு எழுதி பிரயோஜனம் இல்ல சுவாமி. பொய் சொல்லாம இருக்கணும். சாஸ்திரம் புஸ்தகத்துல இருந்தா போறாது, அத பெரியவர்கள்ல கேட்கணும். கேட்ட பிறகு அதை நாம் நம் வாழ்க்கையில அதை உபயோகிக்க. யாரையும் வையப்படாது. யார் பண்ற தப்பையும் இந்த தப்பு நீ பண்றேன்னு அனாவசியமாக சொல்லப்படாது. கேட்டா சொல்லுங்க, நான் பண்றது ரைட்டா தப்பான கேட்டா சொல்லுங்க. அனாவசியமாக போயிட்டு இருக்க, நீ ஏன்டா இப்படி பண்ணினேன்னா அழிச்சுட்டு போவோம், அவ்வளவுதான். ஆகையா சாஸ்திரம் தான் நம்ம கைக்கொள்ளணும். சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படித்தான் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்படி சாஸ்திரம் சொல்றதுன்னு கேட்டுட்டா ஆசைக்கு போயிட்டு நம்ம காரியம் நம்ம பண்ணிட்டோம். ஏன் சுவாமி அப்படின்னு இந்த சாஸ்திரமானது நம்ம நன்றாக நமக்குள்ள இறங்கல. எத்தனை தரம் கேட்டாலும் வீட்டுக்கு போனது பழைய ஞாபகம் வருதே தவிர இது ஒண்ணும் இறங்கல. என்னைக்கு இது வேலை செய்ய தொடங்குறதோ, இந்த புத்திக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, அதை புடிச்சுண்டோ அப்ப இந்த உலகம்ல ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான பொருள் ஏதாவது நம்மளோட வரதா? உயிரோட இருக்கிற பையன் தான் காசு காசு காசு. அந்த காசு கொஞ்சமாவது நம்மளோட வரப்போகுது. அதே போல புகழ்ங்கிறோம். பெரிய பெரிய எல்லாரையும் மறந்துட்டோன்னு உங்களை மட்டும் யாரும் ஞாபகம் வச்சுட்டு பாரு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இருந்தாலும் யாராவது ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையே. உங்க அப்பாவை தெரியாத அப்பாவுக்கு அப்பாவை ஞாபகம் இருக்கா? ஏதோ சில பேர் ஞாபகம் இருக்கலாம். சரி, எத்தனையோ எழுத்தாளர்கள் எத்தனையோ பாட்ட பாடிக்கிறாங்க, எல்லாரையும் மறந்துட்டோம் நம்ம. அப்ப புகழ் நிஜமா பவர் அங்க பெரிய ஆசிரியர் அங்க இருந்தார், இங்க இருந்தார். 51 வயசு 364 தான். 65வது நாள் வந்தாச்சுன்னா போயிட்டு வாங்குறோம். என்ன பிரயோஜனம்? நம்ம நல்ல. ஆனா நீங்க நல்லவாளா இருந்து எப்பொழுதும் இன்னொருத்தருடைய மனசுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கிறவளா இருந்து அப்ப என்ன தெரியுமா,
இந்த ஸ்வரூபத்தை ஜனங்கள் மட்டும் இல்ல ஞாபகம் வச்சுக்காத போனாலும் உலகமானது கொண்டாங்க. அதான் நமக்கு பார்க்கணும். ஆனா இதையும் மேல் லோகத்தில் நம்மளோட வரப்போறது இல்ல, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதனால எதுவும் அந்த ஆத்மாவுக்கு ஒட்டாது சுவாமி. அப்படி இருக்கும் பொழுது நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு நினைக்கிறது கர்த்தா போக்தா இது விஞ்ஞானம் மிருஷைவேன சுனிஷ்டிதம் ஏவம். இப்படி சாஸ்திர அனுமானாபியாம் ஸ்வரூபே அவகதே சதி. சாஸ்திரத்தினாலையும் அனுமானத்தினாலையும். இந்த அனுமானம் ஏன் சொல்லிட்டு இருக்காரு? இந்த வேதாந்தத்தை கேட்டது அப்படியே காதல கேட்டு அப்படியே விட்டுவிடாது. என்னடா இப்படி சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு யோசனை பண்ண தொடங்கினேடையானால் அதுக்குதான் மனநம்னு பேர். முதல்ல சிரவணம் பண்ணின பிறகு மனநம், அதான் அனுமானம். சாஸ்திர அனுமானாபியாம் ஸ்வரூபே அவகதே சதி. அந்த ஆத்மஸ்வரூபம் நன்றாக அறியப்படுமேயானால் நியோஜோகம் இது கேஷா சத்யா புத்தி கதம் பவேத். இன்னார் என்னை தூண்டுகிறார், என்னார் என்னை இது செய்யணும் என்று என்னை தூண்டுகிறார் எனக்கூடியதான எண்ணம் அது பொய். அது எப்படி உண்மையாக முடியும்? யாரும் யாரையும் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா குழந்தைக்கு சொல்லிட்டு இருக்கான், ஏதாவது ஒண்ணு சொன்னா அந்த குழந்தை செய்யணும்னு அவன் ஒத்துக்கணும். இந்த காரியத்தை பண்ணுன்னு ஒருத்தர் இன்னொருவருக்கு சொன்னாரேயானால் இத பண்ணினா நமக்கு நல்லது உண்டாகும்னு அவன் கருதினாத்தான் பண்ணுவான். இல்லைன்னா என்னடா அவன் பாடல போயிட்டே இருப்பான். உங்களிடத்துல அவனுக்கு பயம் இருந்தது ஏனால் ஏண்டா இவனோட வம்புன்னு செஞ்சு தொலைக்கிறமே செய்யறானே தவிர நகமாக பண்ண மாட்டான். நகமாக புத்தியோட சந்தோஷமா அவன் பண்றானா எப்ப பண்றான்னு தெரியுமோனா அவனுக்கே அது உரைக்கணும். இன்னும் சொன்னால் சொன்னது நான் இருக்க இது பண்ணினா நல்லது வரும், ஆகையால் நான் பண்றேன் அப்படின்னு உள்ளூர அவனுக்கு அது தெரிஞ்சாத்தான் அது பண்ணுவான். ஒன்ஸ் அது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, இனிமேல அவன் பண்ணாம இருக்க மாட்டான். அதனால் இது இன்னொருத்தர் தூண்டி என்ன பண்றான் இல்ல, காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சுமத்வ மகாசனோ மகாபாத்மா வித்தி ஏன மிக வைரனம். உங்களை தூண்டுறது உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஆசை. அந்த ஆசையோட அந்த ஆசை அடிப்பட்டா அதுக்கு மேல கோபம் வரும். நம்ம நல்லா கவனிச்சுட்டு இருந்தோமையானால் இவையெல்லாம் உங்க வராது. ஆகையால் ஏவம் சாஸ்திர அனுமானாபியாம் ஸ்வரூபே அவகதே சதி நியோஜ்யோகமாம் இதி ஏஷா சத்யா புத்தி கதம் பவேத். நான் என்னால தூண்டப்பட்டேன் எனக்கூடியதான அறிவது எப்படி நிஜமா உண்மையா இருக்க முடியும்? ஆகையால் அது இல்லை. ஏதா இப்ப இது பிரகாச சாஸ்திரம்ல சொல்லு. பிரகாசம்னா என்ன? என் மனசை ஒழிக்கிறது. உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா. ஆசை எங்க இருக்கு? மனசுலதான் இருக்கு. நல்லா ஞாபகம் சொல்றோம். ஆசையோ கோபமோ துவேஷமோ வெட்கமோ தைரியமோ பயமோ விகல்பமோ எல்லாம் உங்க மனசுக்கு சேர்ந்ததான். ஆனா இவைகள்லாம் எங்க இருக்குன்னு எங்க சொல்றார், யார் சொல்றார்? உள்ள இருக்கிற ஆத்மா காட்டுறார். இந்த இடத்துல லைட் வெளிச்சம் இருந்தால் நம்ம எந்த காரியத்தையாவது பண்ணலாம். அந்த வெளிச்சம் போயிடுச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியல. அதே மாதிரி தான் ஆன்மான்னு ஒண்ணு இதோட சம்பந்தப்படாமல் இருக்க அது எல்லாத்துக்கும் காரணமாக எது அந்தந்த செயல் அது பண்றதுக்கு காரணமா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யதா சர்வாந்தரம் யோம யோம்னோபி அபியந்தரம் ஹி அகம் நிர்விகாரோ அகல சுத்த அதரோ முக்த சதாத்வயா. யதா எப்படி சர்வாந்தரம் யோம ஆகாசமானது எல்லாருக்கும் உள்ள எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு. இங்க ஆத்மான்னு சொன்ன வியோமான்னு சொன்ன சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா. நமக்கு இந்த பூத உடல் இருக்கு, அதுக்குள்ள மாம்சம் எல்லாம் இருக்கு, ரத்தம் ஓடிட்டு இருக்கு, அதுக்குள்ள கண்டரங்கள்லாம் இருக்கு, அதுக்குள்ள இதயம் இருக்கு, அந்த இதயத்துக்குள்ள ஒரு இடவெளி இருக்கு, அந்த இடவெளி தான் ஆத்மா. விவகாரம் என்ன சொல்லிருக்கேன்? எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாக்கு வெளியில தான் எல்லாம் இருக்குது, ஆத்மாக்குள்ள வேற என்ன இருக்குன்னு கேட்கப்படாது. யதாசர்வாந்தரம் யோம்னா யோம யோம்னோபி அபியந்தரோக்கியம். அந்த ஆகாசத்துக்குள்ள நான் இருக்கேன். இந்த ஆகாச ஸ்வரூபமாகவே நான் இருக்கேன். நிர்விகாரா. அதனால ஒரு மாற்றமும் இல்லை.
அச்சலா சரீரம் போகும், நான் போகல. சரீரம் படத்துக்கு நிற்கும் உட்காரும், நான் அதோட ஒண்ணும் பண்ணலை. சுத்தா அழுக்கு சரீரத்துல இருக்கு, அழுக்கு மனசுல இருக்கு. மனசுக்கு அழுக்கு என்ன தெரியுமோ? ஆசை, கோபம், குரோதம், இவைகள், பொறாமை, இப்படி தானே. இந்த பொறாமை இருக்க பத்தால இது ரொம்ப தொந்தரவு பண்ணும் எல்லாரையும். ஆனா அதை விட முடியல. என்ன பண்றது? ஆகையால் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொருத்தரை பார்த்து நம்ம கவலைப்படக்கூடாது. சௌக்கியமா இருந்தா நம்மளால அனுகிரகம் வச்சு சௌக்கியமா இருக்கான், அவ்வளவு. துன்பத்து இருக்கு, ஏதோ பணத்தை மேல பாப்பம் பண்ணினா துன்பம் அனுபவிக்கிறான். எல்லாரும் யார்கிட்ட சுகத்தை அனுபவிக்கிறதோ துன்பத்தை அனுபவிக்கிறதோ எது? சரீரமும் புலன்கள்லாம். அதுக்குள்ள இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம் இல்ல. கரண்ட் வாட்டர் ஹீட்டர்ல போனா சுடுறது, ஜலமானது சுடும்படி படுறது. ரெஃப்ரிஜரேட்டர்ல போனா அது என்ன பண்றது? எல்லாத்தையும் சில்லுனாக்குறது. சில்லுனாக்கிறதோ வெயில் வரதோ இதெல்லாம் எதனால? அந்தந்த உருப்படினாலேயே தவிர கரண்ட்னால. அது சாதாரணமா இருக்கு. இது புரியுது, வேதாந்த புரியுது. எங்க பண்றது? எதாந்தரோம்னா யோம்னோ வியாபியந்தரோஹ்யம் நிர்விகார அச்சல சுத்த. அதனால அஜரா முக்தஸ்தத்வய. அஜரா கழத்தனம் சரீரத்துக்கு ஏற்றவர ஆத்மா. மனசுக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா சில சமயத்துல மனசுல அப்படி நம்ம அத்தியாசம் பண்ணி நிஜமான ஆத்மாவுக்கும் காலமும் கிடையாது, தேசமும் கிடையாது. ஆகாசம் எப்ப பிறந்ததுன்னு சொல்லல, ஆகாசத்துக்கு எத்தனை வயசாச்சுன்னு சொல்லல. என்ன சுவாமி இவைகளுக்கே தெரியல, ஆத்மாவுக்கு எங்க தெரியும்? ஆத்மா இவைகளை உங்க பண்ணினவர்னா அவர் அது எப்படி தெரியும்? பகவான் சொல்ற நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா என்னை பத்தி தெரிஞ்சுக்க நான் சொன்னாதான் முடியுங்கிற. சத்வாரோபனவத்தக இவையெல்லாம் எனக்கு பின்னால பிறந்தவா. அதனால என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? யார் தெரிஞ்சுக்கணும்? நான் சொன்னாதான் தெரியும். ரிஷிகளோ மகர்ஷிகளோ யாரும் இத தேவதைகள அவெல்லாம் பின்னால விடுறான். அதே மாதிரி இந்த ஆத்மாவானத பரம சாஸ்வதமான சொல்லு. அதை நம்ம தியானம் பண்ணி, இப்ப நம்ம காதால கேட்டதை மனனம் பண்ணி தியானம் பண்ணி இந்த ஜென்மாவில நம்ம அதை அனுபவிக்கணும். நிர்விகாரோச்சல சுத்த அகரோ முக்தஸ்தத்வய அப்படின்னு இந்த பிரகாச பிரகரணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவுக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு இருக்கா? இப்படி எல்லாம் சந்தேகம். அது ஆகாசம் போல இருக்க தவிர இந்த உருப்படிகள்லாம் இல்ல. அது இருந்தால் அதுக்குள்ள அது போகும். இது உருப்படிகள் இருந்தால் அதன் வழியாக அந்த உருப்படிகள் தான் வேலை பண்ணமே தவிர ஆன்மா ஒன்னும் பண்ணாது அப்படிங்கிற விவகாரத்தை சொல்லப்படுறது. அத்தக்ஷுஸ்ரோத்திரம் அப்படின்லாம் உபனிஷத் சொல்றதோ இல்லையோ, அந்த உபனிஷத் சொன்னதான விவகாரங்களை சுலபமாக நமக்கு எடுத்து சொல்லணும்னு ஆச்சாரியா மேல அடுத்த பிரகரணம் எழுதுகிறார். ஒவ்வொரு பிரகரணம் உபதேசத்துல ரொம்ப முக்கியமானது. ஸ்லோகங்கள் கஷ்டமா இருந்த போதிலும் அதனுடைய தத்துவம் எல்லா உபனிஷத்துல இருக்கக்கூடியதான தத்துவத்தையும் ஆச்சாரியால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பிரகரணங்களுக்குள்ள மிக சிறந்ததான ஒரு பிரகரணம்னு எல்லோரும் கருதுகிறார் இந்த உபதேசாஸ்திர பிரகரணத்தை. ஆகையால் இதுக்கு மேல் பாகம் அடுத்தது அச்சக்ஷுஸ்வ பிரகரணம் அப்படிங்கிறது. இத சாதாரணமா நாளைக்கு